ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கேடர் அப்படின்ற ஒரு வேகன்சிக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன வேகன்சி என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுங்க பாருங்கள். ட்ரேட் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் MMGS2 அந்த கேட்டகரிக்கு வந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. வேகன்சி வந்து பாருங்கள், எஸ்சிக்கு 25, எஸ்டிக்கு 11, ஓபிசிக்கு 38, எக்கனாமிக் வீக் கேட்டகரி 15, யூஆர் கேட்டகரி 61, டோட்டலாக 150 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது நார்மல் கேண்டிடேட்டுக்கு. இதுவே நீங்கள் பிசிக்கலி சேலஞ்சர் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பிஏ விஷுவல் இம்பேக்ட் அந்த பார்த்தீங்களா அவங்களுக்கு 2 வேகன்சி, அப்புறம் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அவங்களுக்கு 2 வேகன்சி, அப்புறம் எல்டி அந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி, டிஎன்இ அதுக்கு ஒரு வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்டினா இங்கே சொல்லியிருக்காங்க, இங்கேயே சொல்லியிருக்காங்க எல்லாமே என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு. எல்டினா லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி, டிஎன்இனா ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து இந்த வேகன்சி, அதாவது ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சன்ஸ் மட்டும். அப்புறம் ஏஜ் வந்து பாருங்கள், மினிமம் 23 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 32 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே வேலை பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இல்லை கொல்கத்தாவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஹைதராபாத் அண்டு கொல்கத்தா. அப்புறம் செலெக்ஷன் மோடு வந்து ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ தான், ரிட்டன் எக்ஸாம்லாம் கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எனிவேர் இன் இந்தியா கூட இருக்கலாம் அப்படிங்க ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், டபுள் ஸ்டார் போட்டு எனிவேர் இந்தியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து மேபி வேரி கூட ஆகலாம். அப்படி வேரி ஆச்சுன்னா நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றது அங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட்டு. அதான் நம்ம வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அந்த அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சேர்த்து அவங்க வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த கேண்டிடேட் தான் நாங்கள் இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்றத அங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பர்சன்ஸ் வித் டிசபிள்ஸ் அவங்களுக்கான வேகன்சி வந்து சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் அவங்க வந்து என்னென்ன கேட்டகரி டிசபிலிட்டிஸ் இருக்கலாம், அவங்க எப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அங்கே சொல்லியிருக்காங்க. பீனா பிளைனு, எல்பினா லோ விஷன், அப்புறம் எஸ்னா சிட்டிங் வாக்கிங், எந்தெந்த ஒர்க்குக்கு எந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பெஷலிஸ்ட் கேடருக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ரி கிரெடிட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் 2 வருஷமாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் இன் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். அப்புறம் ப்ரெசன்டேஷன் ஸ்பாக்கிங் ஸ்கில்ஸ் வந்து நல்லா வெளில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த 3 கிரிட்டேரியாவும் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிகமாக உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஜாப் ரோல் என்ன, அப்புறம் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் என்னென்ன கீ இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஷார்ட் லிஸ்டிங் அண்டு இன்டர்வியூ தான். ஓகேங்களா? உங்கள் அகாடமிக் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பேஸ் பண்ணி உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு வந்து மொத்தம் 100 மார்க்கு. அந்த 100 மார்க் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கால் லெட்டர் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வந்து வெப்சைட்லேயோ இல்லை இமெயிலையோ உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் எப்படி அப்ளை பண்ணால் நம்ம கம்ப்ளீட்டாக சொன்ன மாதிரி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் வந்து எங்கேயே சொல்லியிருக்காங்க. கைட்லைன்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள், அதாவது எஸ்சி எஸ்டி இவங்களை தவிர்த்து, ஓகேங்களா, இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரிக்கும் வந்து பாருங்கள் 750 ரூபா வந்து ஃபீஸு. இது நான் ரீஃபண்டபிள். ஓகேங்களா? ஃபீஸ் வந்து 750 ரூபா. எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்குமே ஃபீஸு 750 ரூபா. ஒன்லி ஆன்லைனில் தான் நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுன்றதான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க, எவ்வளோ சைஸில் இருக்கணும் எல்லாம் கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த பேஜை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முக்கியமான விவரங்களை வந்து பார்த்தாச்சு. சரிங்களா? இதுதான் ஸ்டேட் பேங்க் அறிவித்த ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர் அந்த வேக்கண்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? முக்கியமாக இதில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்களா, எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஜூன் மாதம் 7ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ முடியுதுன்னா 27 ஜூன், இந்த மாதம் 27ஆம் தேதியோட இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ குயிக்காக வந்து அப்ளை பண்ண பாருங்கள். இன்னும் 2 வீக்ஸ் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக அந்த அப்ளிகேஷன் ஒன்ஸ் நீங்கள் இன்னொரு டைம் கூட கரெக்டாக தெளிவாக பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.